ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச திருநாள். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை தண்ணீர்ல போட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க வைக்கிறதால சகலவிதமான செல்வங்கள் உங்களை தானாக தேடி வரும். போதும் என்றாலும் பணம் சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணீரில் என்னென்ன பொருட்களை கலந்து பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷத்துல முருகப்பெருமானுக்கு உரிய விரதங்கள் நிறைய வரும். அதுல ரொம்ப முக்கியமான விரதம் கந்தசஷ்டி விரதம். அதை தவற விட்டவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஒரு தைப்பூசம். தைப்பூசத்துக்கு நிறைய கதைகள் இருக்கு. உதாரணமா முருகப்பெருமான் பார்வதி தேவி கிட்ட வீரவேல் வாங்கின ஒரு அதிசய நிகழ்வு தான், ஒரு அற்புத நிகழ்வு தான் தைப்பூசம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம படிச்சிருப்போம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு தைப்பூச தினத்துல நம்ம முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யும் போது நினைத்து பார்க்க முடியாத எக்கச்சக்கமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படும். பொதுவாவே முருகப்பெருமானை வணங்கும் போது தீய சக்திகள் அழியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் வழிபாடு தைப்பூசம் அன்னைக்கு நாம பண்ணும்போது நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றியும் இருக்கக்கூடிய கெடுதல்கள், தீய எண்ணங்கள் இது எல்லாமே நம்மளை விட்டு விலகி ஓடிடும். ஒரு வருஷமும் தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து இணையக்கூடிய அற்புதமான தினம்தான் இந்த ஒரு தைப்பூசம். அப்படிப்பட்ட தைப்பூசம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டோட பூஜை அறைய நீங்க சுத்தப்படுத்திக்கணும். குறிப்பா முருகனுடைய போட்டோ சிலை எதுவா இருந்தாலும் அதை கழுவி சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் ரொம்ப உகந்தது. உங்ககிட்ட சிவப்பு நிற மலர்கள் செம்பருத்தி மலர் கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம். முருகப்பெருமானுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். சர்க்கரை பொங்கல், கேசரி இது மாதிரி நேவேத்தியங்கள் செய்து வைத்து படைக்கலாம். இல்லனா பஞ்சாமிர்தம் தயார் செய்து படைக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த தைப்பூசம் அப்படிங்கிறதே பழனி ஆண்டவருக்கு தான் ரொம்ப உகந்தது. அதனால பழனி ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்த இந்த பஞ்சாமிர்தத்தை உங்க கையாலேயே தயார் செய்து நீங்க முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக படைக்கிறது உங்க குடும்பத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு இனிமையை ஏற்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்துல பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில 7:30 8:30 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அதை விட்டீங்கன்னா 10:30 11:30 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். ஆனா மதியம் 12 1:30 யமகண்டம் இருக்கு. முருகப்பெருமானுக்கு படையல் போட்டு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று 12 மணிக்குள்ள முடிச்சிடுங்க, இல்லை 1:30 மணிக்கு மேலே பண்ணுங்க. மாலை நேரத்தில் பண்ற மாதிரி இருந்தா 4:30 ராகு காலம் இருக்கு. ராகு காலம் முடிஞ்சு ஒரு 6:30 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் செய்து வைத்து நீங்க படைக்கலாம். அதுக்கப்புறம் கட்டாயம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்க குடும்பத்தோட முருகரை தரிசனம் பண்ணணும். முடிஞ்சா காலை நேரத்துல தைப்பூச தினத்துல முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடக்கும். அந்த அபிஷேகத்துல போய் கலந்துக்கிறதே கோடி புண்ணியம். அப்படி இல்லைன்னா அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது முடிந்தால் மட்டும். நிறைய பக்தர்கள் கோவிலுக்கு அன்றைய தினம் பால் குடம் எடுத்து காவடி எடுத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச விஷயங்களை நீங்க உதவி பண்றதும் முருகப்பெருமானுக்கே பண்ணக்கூடிய உதவியில சேரும். அதையும் மறந்துடக்கூடாது. சரி, எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் அதுக்கான வழிபாட்டு முறைகளும் நமக்கு எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு இந்த தைப்பூசமும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 முக்கியமான பொருட்கள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த பொருட்கள். இந்த பொருட்கள் இல்லைன்னா முருகப்பெருமானோட அடையாளமே இல்லைன்னு சொல்லலாம். அதுல முதல் முக்கியமான பொருள் முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு நாம பயன்படுத்தக்கூடிய, அவருக்கு அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சந்தனம். அது எந்த சந்தனமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரிஜினல் சந்தனமா தான் பயன்படுத்தணுங்கிற கட்டாயமும் கிடையாது. உங்க வீடு பக்கத்துல மளிகை கடையில கிடைக்கக்கூடிய அந்த சந்தன வில்லைகள் ஏற்கனவே உங்க வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் விபூதி. முருகப்பெருமான் ஒரு விபூதி பிரியர். இன்னமும் பழனி ஆண்டவருக்கு தினமும் சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் நடக்கிறது இயல்பான ஒண்ணு. முருகப்பெருமானுக்கு ஒரு பொருட்களை வைத்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு ஒரு விதமான பலன் கிடைக்கும். அதுல இந்த சந்தனமும் இந்த விபூதியும் முக்கியமான பொருட்கள். சந்தனம் தூய்மையோட மறு உருவம்.
வாசம் மிகுந்த இந்த பொருட்களுக்கு தெய்வ கடாட்சம் வீட்டுக்குள்ள அதிகமாகும். அதுதான் சந்தனத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை. விபூதியை பொறுத்த வரைக்கும் இது சிவகடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். முருகப்பெருமானுக்கும் ரொம்ப பிடித்தது. இதுவும் வீட்டுக்குள்ள தெய்வீக ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். கடைசியா ஒரே ஒரு செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலைய நீங்க நிக்க வச்சு பார்க்கும்போது அது முருகருடைய வேல் வடிவம் மாதிரியே தெரியும். செம்பருத்தி பூ முருகர் வழிபாட்டுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். இந்த 3 பொருட்கள் உங்க கையில இருந்தாலே போதும். இதத்தான் இப்ப நீங்க பரிகாரத்துல பண்ண போறீங்க. சரி, இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு பண்ணலாம்? வீட்டுல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க ஓய்வு நேரத்துல ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ணாலே போதும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சந்தன வில்லை, ஒரே ஒரு செம்பருத்தி இலை, 1 ஸ்பூன் விபூதி, இந்த 3 பொருட்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு சின்னதா ஒரு பவுல்ல தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நீங்க பிளாஸ்டிக் பயன்படுத்த வேணாம். பீங்கான் பாத்திரங்களையோ இல்ல பூஜை அறையில பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரங்களையோ பயன்படுத்திக்கோங்க. கூடுமான அளவுக்கு தண்ணீர் சுத்தமான தண்ணீரா, நீங்க தினமும் தண்ணீர் குடிக்கிறதுக்காக பயன்படுத்துவீங்கல்ல, அந்த தண்ணீரை பயன்படுத்தணும். சின்னதா பவுல்ல பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த சந்தனம், அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் விபூதி, கடைசியா அந்த செம்பருத்தி இலை, இந்த 3 பொருட்களையும் அந்த தண்ணீர போட்டுறணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த செம்பருத்தி இலைகளை நீங்க கிழித்து போடக்கூடாது. முழு இலைகளா தான் தண்ணீர போடணும். அது போட முடியலனா கூட மடிச்சு கூட உள்ள வச்சுக்கலாம். இப்ப இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து தண்ணீர போட்டு வச்சுட்டீங்க. இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு முருகப்பெருமான் பாதத்துல வச்சுட்டு, எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் இன்றோடு தீரணும், கவலைகள் பறந்து ஓடணும், கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், குழந்தைகளோட கல்வி மேம்படணும், எங்க குடும்பத்துல யாருக்காவது கிரகதோஷ பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அது படிப்படியா குறையணும்னு சொல்லிட்டு எல்லா வேண்டுதலையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த பொருட்களை தண்ணீர்ல போட்டு பூஜையில வச்சுட்டு நீங்க வேண்டாம விட்டுறாதீங்க. ஏன்னா வேண்டுறது தான் ரொம்ப முக்கியம். வேண்டி முடித்ததுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் தண்ணீரோட உங்க வீட்டோட பூஜை அறையில அப்படியே இருக்கட்டும். சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் முருகப்பெருமானுக்கு உகந்த சந்தனம், விபூதி, அப்புறம் செம்பருத்தி இலை, இந்த 3ம் சேரும்போது மகிமை வாய்ந்த ஒரு வரப்பிரசாதமாக மாறிடும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா, அந்த செம்பருத்தி இலையை தண்ணீர்ல போட்டு வச்சிருக்கீங்களே, அப்ப அந்த சந்தனமும் விபூதியும் கூடவே அந்த செம்பருத்தியோட மகிமையும் ஒன்றாக தண்ணீரை கலந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை செம்பருத்தி இலையை எடுத்து உங்க வீடு முழுக்க எல்லா இடங்கள்லயும் தெளித்து விடணும். ஒரு இடம் விடாம உங்க வீட்டோட சமையலறைல ஆரம்பித்து எல்லா இடத்துலையும், பெட்ரூம் வரைக்கும், வீட்டோட நிலைவாசல் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே கையால தெளித்து விடாம அந்த தண்ணீர்ல போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலையை எடுத்து ஒரு சொட்டா எடுத்து தெளித்து விடணும். இப்படி பண்ணும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் மகிமை வாய்ந்த மெருகேறின ஒரு அற்புதமான ஒரு நீரா மாறி இருக்கும். அது உங்க வீடு முழுக்க தெளித்து விடும்போது பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இதுவரை உங்களை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரம், பீடைகள் இது எல்லாமே விரட்டி அடிக்கப்படும். வீடு முழுக்க அந்த சந்தனமும் விபூதியும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மகிமை பரவும் போது வீட்டுக்குள்ள முருக கடாட்சம் அதிகமாகும். இதுதான் இந்த பரிகாரத்தை செய்வதற்கான முக்கியமான நோக்கம். தண்ணீரை வீடு முழுக்க தெளித்து விட்டதுக்கு பிறகு அதுல தண்ணீர் மீந்திருந்ததுன்னா அதை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு செடி கொடிகள்ல கால் படாத மாதிரி ஊத்திருங்க. அதுக்கு வசதி இல்லாதவங்க ஜிங்க்ல கூட ஊத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா கால் படாத மாதிரி ஊத்திடணும். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இது மூலயமா ஒரு பெரிய மாற்றுதல் ஏற்படுதுன்னா கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. இந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளித்து விடும்போது இதுவரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, அதே மாதிரி கெட்ட சக்திகள், துர்சக்திகள், ஏன்டா வீட்டுக்குள்ள வரோம்னு இருக்கக்கூடிய அந்த மனநிலை, இது எல்லாமே நீங்கிடும். தைப்பூசத்துக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இனிமையான நாட்களா, கசப்புகள் நீங்கி நல்லது மட்டுமே இருக்கக்கூடிய நாட்களா மாறும். நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.